வணக்கம். சுகர் குறைப்பதற்கான டயட் மெனுவில் இன்றைக்கி 23வது நாள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மல்டிகிரெயின் ஆட்டா மாவில் செஞ்ச சப்பாத்தி. இந்த சப்பாத்திக்கு தோதா வெங்காய தொக்கு. இந்த வெங்காய தொக்கு சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்டிகிரெயின் ஆட்டா மாவை எப்படி அரைக்கிறதுன்றதை நம்ம ஷார்ட்ஸாக கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். இன்றைக்கி வெளியில் போகிறதுனால சிம்பிளான லஞ்ச் மெனு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். இந்த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா சாதம் வடித்து ஆற வச்சுட்டு பாதி தயிர் பாதி பால் கலந்து நல்லா கலந்து 1 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு சாப்பிடும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது கூட மாதுளம்பழம் முத்துக்கள் சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நான் உரித்து வச்சுருக்கிறேன், சாப்பிடும்போது கலந்துக்கலாம். தயிர் சாதத்தில் பார்த்திங்கன்னா உரித்து வச்சுருந்தா மாதுளை முத்து சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பயும் போல் 1 கப் அளவுக்கு தயிர் சாதம், கூடவே பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, கூடவே சூடான மசால் வடையும் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.